வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், தெருவில் நின்று இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், முக்கியமாக சமாதான நகர் பகுதியில் வசிக்கிற எவ்ரி ரெசிடெண்ட் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு. உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக சிலுவையில் வெற்றியை பெற்று கொடுத்தார். உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும்படியான செய்தியை இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் இந்த தெருவுக்கு எங்க மூலமாக கொண்டு வர செய்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது எந்த ஒரு வெளிநாட்டுக்காரங்களுக்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு தேசத்திற்கான ஒரு மக்கள் கூட்டத்திற்காக ஆண்டவர் மரித்தார் அப்படின்றது பைபிள் சொல்ற சத்தியம் கிடையாது. பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அந்த சிலுவையின் அன்பை சொல்வதற்காக இந்த சிலுவை தியான கூட்டத்தை இந்த சாயங்கால வேளையில் உங்களுடைய தெருவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த வெங்கடேஷ்புரத்தில் இந்த பிலால் மசீத்துக்கு பின்னாடி இருக்கிற அகாப்பே பைபிள் திருச்சபை, என்னுடைய திருச்சபைக்கு வருகிற நிறைய பேர் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. இந்த கூட்டத்தை இந்த தெருவில் இன்னைக்கு நிறைய பேர், இங்கே இருக்கிற சகோதரர் சுகுமார் பிரதர், அவங்களுடைய மனைவி சிஸ்டர் வில்வா, அவங்க சொன்ன சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இதே தெருவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய திருச்சபையின் போதகர் பிஷப் அவங்க இந்த தெருவில் நிறைய கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் எங்களுக்கு புதிதான ஒரு இடம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற செய்தியை நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த மாலை வேளையில் இந்த 2025 லெண்டு காலங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இயேசுவின் செய்தி என்னைக்கும் மாறாது, இயேசுவின் அன்பு என்னைக்கும் மாறாது. இயேசு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நேசித்தார் அப்படின்ற செய்தி இன்னைக்கும் அந்த செய்தி அதே உண்மையோடு, அதே தாகத்தோடு, அதே ஆழத்தோடு, அதே வேகத்தோடு இங்க இருக்கிறது படியால் நாங்கள் இந்த மாலை வேளையில இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த செய்தியை கேட்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்ற செய்தி சும்மா ஒரு புராண கதை இல்லைங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தை ரொம்ப ஆழமா போய் குத்தக்கூடிய, பாதிக்கக்கூடிய செய்தியா அது இருக்குது. மனுஷனுடைய அன்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க இங்க இந்த நாடகத்துல ஒரு தம்பி திடீர்னு என்ன பண்ணிட்டான், அவன் விஷத்தை குடிச்சிட்டான். ஏன்? அவனை காதலிச்ச அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டா, நீ இனிமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, பிரேக்கப். தகப்பனுடைய அன்பை புரியாத ஒரு பிள்ளை, உலக ஸ்நேகம் அப்படின்றது அதோடைய ஆழம், அதோடைய உயரம், அதோடைய அகலத்தை நமக்கு புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் அது உண்மை இல்லாத போலியான அன்பா அது மாறும். ஆனா இயேசுவின் அன்பு மாத்திரம் தான், கவனிங்க, இயேசுவின் அன்பு மாத்திரம் தான் அது என்றென்றைக்கும் மாறாத ஒரு அன்பு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னை பட்டணத்துல ஒரு கப்பல், ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த சிறு குழந்தை, பெண் குழந்தை பிறந்த உடனே குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர், என்னப்பா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கேட்டாங்க. ஏற்கனவே ஒரு மனவேதனையில நண்பர்கள் மத்தியில, குடும்பத்தினர் மத்தியில ஒரு ஆண் குழந்தை பிறக்கல, ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துல அந்த பெற்றோர் அந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, அப்படியே வளர்த்து வந்தாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும் போது, எத்தனை வயசு சொல்லுங்க, 2 வயசு ஆகும் போது அந்த தகப்பனும் தாயும் அந்த குழந்தைய பார்த்தாங்க. அந்த குழந்தையுடைய சரீரத்தின் உடல்ல ஒரு சில மாற்றங்களை அவங்க கவனிச்சாங்க. கவனிங்க, அந்த குழந்தையுடைய மூக்கின் பகுதியில, தோல் பகுதியில சின்ன சின்ன வெள்ளை ஸ்பாட்ஸ், வெள்ளை புள்ளி மாதிரி என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. அவளுடைய கை, அவளுடைய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சுக்கிட்டு போறத என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. உடனே அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஓ, இந்த குழந்தை என்னோ வியாதியோட பிறந்துருச்சு. இந்த குழந்தை சின்ன வயசுல 2 வயசுலேயே இது காலெல்லாம் அப்படியே வளைஞ்சுக்கிட்டு போகுது.
என்னமோ முகத்தில் மூக்கில் அங்கே தோல் பட்டையிலலாம் என்ன இருக்குது, வெள்ளை வெள்ளை ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த குழந்தைய நம்ம வளர்த்து இது பெருசாக வரும்போது இதுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ், இதுக்கு இருக்கிற சரீர பாடுகள், இதெல்லாம் நம்ம எப்படி, அதுவும் ஒரு பெண் குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கவனிங்க. அந்த அப்பா அம்மா என்ன பண்ணாங்க கவனிங்க. உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணி, நிறைய ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில், ஒரு இருட்டான நேரத்தில் அவங்க ரோட்டு தெருவில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் போய் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனை வயசு குழந்தைக்கு சொல்லுங்க 2 வயசு. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு குப்பை அள்ளுறவங்கலாம் அப்படியே வராங்க. ஒரு குப்பை தொட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க நிற்குது. என்ன அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா கவனிங்க, அந்த குப்பை தொட்டியில் அவங்க போட்டுட்டு போன அந்த 2 வயசு குழந்தை அங்கே இருக்கு. அந்த குழந்தைய அங்கே இருக்கிற தெரு நாய்ங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கடிச்சு கொதறதுக்கு எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்று அந்த துணியை பிடிச்சி இழுக்குது, அந்த குப்பையை தள்ளுது, ஒவ்வொரு நாய் போய் மோந்து பார்க்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த குப்பையை அள்ளுறவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. உடனே ஒரு அநாத குழந்தை, யாருன்னு தெரில, யாருடைய குழந்தை அப்படின்னு தெரிலன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுறது கவனிங்க. அந்த தெருவின் முக்கில் ஒரு வெள்ளைக்கார அம்மா ஒரு அநாத ஆசிரமம் நடத்திட்டு வந்தாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு காலையில் 6 மணிக்கு கதவு தட்டுறாங்க. யார், இந்த ரோட்டில் குப்பை அள்ளுறவங்களாம் போய் கதவை தட்டி, அம்மா இந்த மாதிரி உங்கள் ரோட்டு தெருவில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் ஒரு சின்ன குழந்தைம்மா, கை குழந்தை, அந்த குழந்தைய நாங்கள் போய் கவனிக்கலன்னா, நாங்கள் பார்த்துருக்கலன்னா ரோட்டு தெருநாயில் என்ன செஞ்சுருக்கோம், அதை கந்திர கோலமாக கொதறி அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், சாடிச்சிருக்கோம் அப்படின்னு. உடனே அந்த வெள்ளைக்கார அம்மா, அந்த ஆசிரமத்தில் இருந்த அந்த அம்மா அப்படியே அந்த குழந்தைய கொடுங்க, இந்த ஆசிரமம் இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக தான், அநாதைகளுக்காக தான், ஆதரவு இல்லாமல் இப்படி ரோட்டில் புறக்கணிக்கப்படுகிற குழந்தைகளுக்காக தான் இந்த அநாத ஆசிரமத்தை என்ன செய்கிறேன் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்புறம் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சிகிச்சைகளையும் மெடிக்கல் அட்டென்ஷனையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத போய் கண்டுபிடிச்சு கவனிங்க. அந்த குழந்தைக்கு மூக்கில் முகத்தில் அங்கங்கெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளை தோல்லாம் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைக்கு குஷ்டரோகத்தின் ஆரம்ப கட்டம். சொல்லுங்க, என்னது, குஷ்டரோகம் வியாதியின் என்ன கட்டம், ஆரம்ப கட்டம். பாருங்க, அந்த குழந்தைய பெத்த அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு குஷ்டரோகம் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த மிஷனரி அம்மா அந்த குழந்தைக்கு என்னது, இது குஷ்டரோகம் தான் தெரிஞ்சு ஆரம்ப கட்டமாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுத்து வைத்தியம் பார்த்து அந்த குழந்தையுடைய கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு போகிறத பார்த்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, போலியோ சொட்டு மருந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, சொட்டு மருந்து கொடுத்தாங்க. கவனிங்க, இன்னைக்கு அந்த குழந்தை உயிர் பெற்று, அதுக்கு இந்த குழந்தைக்கு என்ன இல்லை, குஷ்டரோகம் இல்லை. அவங்க நினைச்ச மாதிரி அந்த குழந்தை கை கால் வழங்காம போய் வீணா போய் முடமா மாறாம இருக்கும்படி அந்த குழந்தைக்கு அவங்க வைத்தியம் பார்த்து இன்னைக்கு அந்த குழந்தை ஒரு கண் வைத்தியரா, ஒரு டாக்டரா அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த குழந்தையுடைய பேரு ஜெனிஃபர். இது உண்மையாக நடந்த சம்பவம். பெத்த அப்பா அம்மா கூட ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதபடி அந்த குழந்தையின் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை பார்த்து தூக்கி குப்பையை போல குப்பை தொட்டியில போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவர் அப்படி புறக்கணிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில தேவதூதர்களை போல நபர்களை அனுப்பி அவங்களை பாதுகாத்து அவங்களுடைய வாழ்க்கை குப்பையா முடியக்கூடாது, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கும் தன்னுடைய ஜனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இந்த சாயங்கால வேளையில கவனிங்க,
அங்க நாடகத்துல பிள்ளைங்க சொன்னாங்க, உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியை நாங்க சுமந்துட்டு வந்திருக்கிறோம். இந்த சிலுவை தியான கூட்டத்துல இந்த சிலுவை சொல்ற செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவங்களா இருங்க, எந்த கோயிலுக்கு போறவங்களா இருங்க, இயேசுவின் அன்பு பாதபட்சம் இல்லாம அது உங்களை என்ன செய்து இந்த ராத்திரி வேளையில என் வார்த்தைகளின் மூலம் தேடி வரப்போகிறது. Man is in need of great problem. மனுஷன் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். And he's in need of love. மனுஷனுக்கு அன்பு தேவை, மனுஷனுக்கு ஆதரவு தேவை. மனுஷனை யாராச்சும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்வாங்களா, அன்பா கருசனையா கனிவா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறான் மனுஷன். இதை யார் செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில மனுஷனா வந்து பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை தேடி வந்ததுனால அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் எங்கேயோ பெரிய மலை மேல போய் ஏறி உட்கார்ந்து, நான் கடவுள் நீ எல்லாம் என்ன தேடி வா அப்படின்னு சொல்லி மலையின் மேல போய் அவர் உட்காரல. அல்லது சமுத்திரத்தின் ஆழத்துல நடுவுல போய் நான் கடவுள் நான் இங்கதான் இருப்பேன் நீ கஷ்டப்பட்டு என்ன தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் நடு சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போய் அவர் உட்காந்துக்கிட்டு இல்ல. அல்லது அவர் காத்துலயோ அங்கேயோ மரத்திலேயோ எங்கேயோ ஏறி உட்காந்துக்கிட்டு மனுஷன் கஷ்டப்பட்டு என்னை தேடி வா அப்படின்னு சொல்லி, கவனிங்க, மனுஷன் தேடி போய் அவரை சந்திக்க கூடிய தூரத்தில் அவர் இருக்கல. மனுஷனை தேடி அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு, வந்தார் அப்படின்றதுதான் பைபிளுடைய சத்தியம். அப்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்து மனுஷனை சந்திப்பதற்காக மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனோடு மனுஷனா ஒரு நடந்து பழகி பேசி மனுஷனுடைய வீடுகளுக்குள்ள போய் தேவகுமாரன் மனுஷனா சுற்றி திரிந்தது எதுக்கு தெரியுமா, மனுஷன் மேல அவர் வச்ச அன்பு நிமித்தம் மனுஷனுக்கு நன்மை செய்வதற்காக. கவனிங்க, அப்படி ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊரெல்லாம் சுத்தி தெரிஞ்சு நன்மை செய்து அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு அவருடைய சொந்த ஊராகிய கப்பர்நாயும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யறார், ஆண்டவர் வருகிறார். அந்த கப்பர்நாயும் அப்படின்ற இடத்திற்கு அவர் படகுல என்ன செய்யறாரு, வருகிறார். அவர் அந்த படகுல வந்த உடனே அந்த கப்பர்நாயும் அப்படின்ற அந்த சின்ன கிராமம் அல்லது அந்த ஒரு சின்ன பட்டணம், அது ஒரு கடற்கரையின் ஓரத்துல இருந்த ஒரு பட்டணமா இருக்கிறதுனால, கவனிங்க, அந்த பட்டணத்துல நிறைய பேர் மீன் பிடிச்சி மீன் தொழில் செய்கிற வியாபாரத்துல இருந்தாங்க. அதே பட்டணத்துல நிறைய பேர் பாவத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த 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 கப்பர்நாயும் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கள்ளக்கடத்தல்கள், ஏற்றுமதி இறக்குமதி, விபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பாவங்களை செய்வாங்க. அது ஏன்னா நிறைய பேர் வந்து போற இடம் பார்த்தீங்களா, நிறைய பேர் சொந்தமாக இருக்காத இடம் பார்த்தீங்களா, அதனால அந்த துறைமுகத்துல அந்த இடத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, பகிரங்கமா நிறைய பாவங்கள் செய்யப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு கடற்கரைக்கு ஒரு ஷோருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த இடத்துல வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயேசு அங்க வர போறாருன்னு சொல்லி நிறைய பேர் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ நியூஸ் போயிடுச்சு, அன்னைக்கு யார் வர போறாங்க, இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு வராரு. ஏன் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு தெரியுங்களா, கவனிங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசுனாங்க தெரியுங்களா, இந்த இயேசுன்றவரு நடு கடல்ல நடு ராத்திரியில அவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்படியே பெரிய காத்து புயல்லாம் வீசி எல்லாம் சாவும் போது செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த இயேசு அப்படின்றவன், யோசித்து பாருங்களேன், உங்க சமாதான நகர்ல இயேசு பிறந்து இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்காங்க. சிவாஜி நகர்ல இந்த சம்பவம் நடக்குது. அதாவது சமாதான நகரை சேர்ந்த இயேசு சிவாஜி நகர்ல ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னு உடனே யாருக்கு பெருமை, அது உங்க தெருவுக்கு தான் பெருமை. ஏன்னா உங்க ஏரியாவை சேர்ந்தவர் என்ன செய்யறாரு, ஊரை கலக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அதனால என்ன பேச்சுன்னா, இந்த சமாதான நகரை சேர்ந்த இயேசு கடல் நடுவுல எழும்பி நின்று கையை நீட்டி பெய்கிற மழை, இடிக்கிற இடி மின்னல் இதை பார்த்து பேசி இறையாதே அமைதியாயிருன்னு சொன்ன என்ன செய்யிட்டா, அது அப்படியே அமைதியா போயிடுச்சு. எது, மனுஷன் கேட்கல, இயேசுவின் வார்த்தையை யார் கேட்டா, இயற்கை.
மலை. இது கேட்டுச்சு அப்படின்னு இப்ப சமாதான நகர்ல இருக்கிற எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க. என்னடா நம்ம தெருவுல வளர்ந்த ஒரு பையன் இவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்களை செய்யறானா? அது மாத்திரம் இல்ல, அதை முடிச்சுட்டு அப்படியே அவர் போயிருக்கிறார். எங்க? சிவாஜி நகர்ல இருந்து அடுத்து எங்க வச்சுக்காங்க, அது பக்கத்துல இருக்கிற அசோக் நகர் வச்சுக்காங்க, அங்க போயிருக்கிறார். அசோக் நகர்ல போனா அவரை பார்த்து பிசாசு பேயெல்லாம் என்ன செய்யுது? ஓடுது. யாரெல்லாம் பேய் பிடிச்சவங்க அவர்கிட்ட கொண்டு வராங்களோ எல்லாம் அவரை பார்த்த உடனே, ஏன்னா அவரு கடவுள் பாத்தீங்களா, அவர் தேவகுமாரன் பாத்தீங்களா, அவருக்குள்ள இருக்கிற தேவ ஆவி, அவருக்குள்ள இருக்கிற வல்லமைய பார்த்து பிசாசு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. இந்த செய்தியும் திருப்பி சமாதான நகருக்கு வருது. என்னப்பா இது சாதாரணமான மனுஷன் கிடையாது. நாம நினைச்சோம் சாதாரணமா அந்த பையன் அங்கங்க சுத்திட்டு அலையறான்னு நினைச்சோம். பார்த்தா இவன் இவ்வளோ பெரிய வல்லமை செய்கிறானே, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறானே. அது மாத்திரம் இல்ல, ஆரம்பத்தில் எங்க பாடல்களை நடத்தும் போது சகோதரர்கள் இந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஒருத்தன் 100க்கு அதிபதினு ஒருத்தன் ஓடி வரும். ஐயா நானும் ஒரு பாவி, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நீங்க யாரு கிடையாது, நான் தகுதியற்றவன். ஆனா என் வேலைக்காரன் சாவ கிடக்குறான், அவன் மாத்திரம் செத்துட்டானா என் குடும்பமே போயிடும். அவன் என் வேலைக்காரன் மாத்திரம் இல்ல, நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் தம்பி மாதிரிங்க அவன். எனக்கு வேலை செய்யறவன் மாத்திரம் கிடையாது, நான் நம்பி என் வீட்டு காரியங்கள் பொறுப்பு எல்லாத்தையும் பார்க்கிறவன், அவன் சாவ கிடக்குறான். அதனால நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய நீங்க சொன்னீங்கன்னா போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தினால என்ன செய்வான் நீ போ. இந்த செய்தியும் திருப்பி சமாதான நகருக்கு வருது. என்னப்பா அவரு அந்த 100க்கு அதிபதியின் வீட்டுக்கே போல, அங்க தூரத்துல இருந்தே அவர் சொன்ன வார்த்தையை நான் கேட்டு வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டான்? அவன் சுகம் அடைஞ்சிட்டான். யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கும் இந்த செய்தியெல்லாம் கேட்க கேட்க. யாரை பத்தி? அதுவும் நம்ம தெருவை சேர்ந்தவன் போல. அது மாத்திரம் இல்ல, அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு. இயேசுவின் கூட்டத்தில் இருக்கிற பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான். அதாவது இயேசுடைய அசிஸ்டன்ட்னு வச்சுக்காங்க. அவனுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா சாவ கிடக்குறாங்க. இயேசு போய் அவரும் என்ன பண்ணிட்டாரு? சொஸ்தமாக்கிட்டாரு. இந்த செய்தியெல்லாம் சமாதான நகர்ல தெருவுக்கு தெருவு பரவிட்டு இருக்குது, வீட்டுக்கு வீடு பரவிட்டு இருக்குது. இப்ப எல்லாரும் இயேசுவை பார்க்கறதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் இப்ப நம்மளுடைய சம்பவம் வருது. அப்போ இயேசு என்ன செய்யறாரு? சமாதான நகருக்கு என்ன செய்யறாரு? வராரு. இயேசு என்ன செய்யறாரு? கப்பர்நெயும் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராரு. இப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை பார்க்கறதுக்கு முழு சமாதான நகர், முழு காந்தி நகர், முழு கேஜிஎல்லி, நாகவரா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஊர் ஒண்ணு கூடி வந்துட்டாங்க. யாரை பார்க்க சொல்லுங்க? இயேசுவை பார்க்க வந்துட்டாங்க. கவனிங்க, இயேசுவை பார்க்க வந்துட்டு இருக்கிறாங்க. கவனிங்களேன், இந்த சமாதான நகர்ல எத்தனையோ ஒரு கிராஸ் மூலையில ஒரு வீட்டில் ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கை கால்லாம் விளங்காம ஊனமற்றவனா கிடக்குறாங்க. இஸ் a paralytic. அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையும் விளங்காது, காலும் விளங்காது. ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா கூட அவன் யாருடைய உதவியாச்சும் என்ன செய்யணும்? அவன் தேடணும். ஒரு வாய் சாப்பாடு வேணும்னா கூட அவன் கெஞ்சணும். அதனால இப்படி அவன் பேரலிட்டிக்கா இருக்கிறதுனால, கவனிங்க, எல்லாருடைய நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, இப்படி கை கால் விளங்காம ஊனமற்றவங்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பேரலிட்டிக்கா இருக்கிறாங்க, அதாவது லக்கும் அடிச்சு கை கால் விளங்காம இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ ஊரே அவனை பார்த்து என்ன செய்யும் தெரியுமா? கேலி செய்யும். ஏய், நீ எல்லாம் ஏதோ பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாடா, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டி ஏதோ பெரிய பெரிய பாவம் செஞ்சதுனாலதான் கடவுள் உனக்கு இப்படி நிலைமையை கொடுத்துட்டாரு அப்படின்னு போற வரவெல்லாம் திட்டிட்டு போவான். ஒரு வாய் சாப்பாடு வேணா கூட 10 தடவை 15 தடவை கேட்கணும். ஆஸ்பத்திரிக்கு போனா கூட, அதான் நீ பிறப்புல இப்படி ஊனமாற்றவனா இருக்கிறிய, உன் கை கால் தான் இப்படி விளங்காம போயிடுச்சே, போய் லைன்ல நில்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் அவனுக்கு முக்கியத்துவமே, ஒரு மனுஷனா கூட அவனை என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. ஏன்? அவனால ஒன்னும் செய்ய முடியாது. இவன் யூஸ்லெஸ், இவெல்லாம் வாழ்க்கையில் என்ன கிடையாது, இவனுக்குலாம் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி மூளையில தள்ளப்பட்ட ஒரு மனுஷனா வாழ்ந்து வந்தான். அந்த கப்பர்நெயும் அப்படின்ற ஊர்ல, உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்றேன், இந்த சமாதான நகர்ல எங்கேயோ ஒரு ஓர தெருவுல
அதாவது பாருங்க, அவனால வீல் சேர்ல கூட போக முடியாது, குச்சை வச்சு கூட நடக்க முடியாது, கிரட்சஸ் கூட அவனுக்கு இல்லை. ஏன்னா அப்படியே கழுத்துக்கு கீழே ஒன்றும் வேலை செய்யாது, அப்படியே பெணத்தை போல கிடப்பான், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒருத்தங்க இருக்கிறான். எல்லாம் ஓடுறானுங்க, ஊரே ஒன்று தெரிந்து ஓடுது. அவன் கேட்குறான், என்னடா எங்கடா ஓடுறீங்க எல்லாம்? அவன் சொல்கிறான், ஏய் அந்த இயேசு தெரியுமா, அதான் அந்த அந்த வில்வாக்கா வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தான் தெரியுமா, ஒருத்தன் அவங்க அப்பா அந்த யோசேப்புன்னு ஒருத்தர் தான் தெரியுமா, அதான் இந்த மர வேலைலாம் செய்வான் தெரியும். ஆமாம், அவன் மகன் இயேசுவான் தெரியுமாப்பா உனக்கு? அதான் கேள்விப்பட்டிருக்கான்ப்பா. அவன் எவ்வளோ பெரிய ஆளான் தெரியுமா, அவன் போகிற இடத்துலலாம் பிசாசுங்க அவனை பார்த்து ஓடுதான், அவன் போய் கை வைக்கிற நபர்களுக்குள்ள இருக்கிற பேயெல்லாம் வெளியே ஓடி வருதான், குருடர்களுக்கு பார்வையை தரானோ அவன். அப்படியா? யாரு அந்த பெட்ல படுத்துட்டு கேட்கான். ஏப்பா இவ்வளோ 2 நாளைக்கு முன்னாடி கடல்ல கையை நீட்டி அமைதியாயிருன்னு சொல்லியிருக்கான் அவன். கடல் பாத்தீங்கன்னா அலைகள் என்ன செஞ்சிருக்குது, அந்த இயேசுவின் பேச்சை என்ன செஞ்சிருக்கு. அப்படியா? பாருங்க, அவன் படுத்துக்கிட்டு கேட்கறான், இவ்வளோ ஏன்? அப்படியே அவர் வரும்போது அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கிறாருப்பா. டாக்டர் எல்லாம் கையை விட்டுட்டாங்க, இந்த கிழவிக்கு இனிமே என்னப்பா வைத்தியம் பாக்குறது, அவ சாவ கிடக்குறா, கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் போய் அவரை தொட்டு, அவள் என்னவோ அவளுக்கு 20 வயசுல இருக்கிற பலன் வந்த மாதிரி அந்த பாட்டியம்மாவுக்கு என்ன வந்திருக்கு, ஆட்டா பாவி அப்படின்னு சொல்லி அவன் படுத்துக்கிட்டு கேட்கிறான். இப்ப அவனுடைய மனசுல ஒரு ஆசை, நம்ம ஊரை சேர்ந்தவன் ஊரெல்லாம் போய் நன்மை செய்யறான், நமக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டானா? கவனிங்க, இந்த சமாதான நகர் தெருவில் வசிக்கிற நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி வேளையில நீங்களும் நினைக்கலாம், இயேசு எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில கண்ணீர், கஷ்டம், வியாதி, என் குடும்ப பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இந்த வியாதி ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, இந்த கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, மனசுல சமாதானம் இல்லாத சூழ்நிலை போய்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க, இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட ஏக்கங்களை தீர்ப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தெருவுக்கு வந்திருக்கிறாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீர், கஷ்டம், கவலை, வேதனைகளை அவர் புரிஞ்சு கொண்டு உங்களை சந்திப்பதற்காக இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, உடனே அவன் நண்பர்களை பார்த்து கேட்கிறான், ஏன்பா, ஏய் நானும் இந்த இயேசுவை பார்க்க விரும்புறேன், நானும் இயேசுவை பார்க்கணும், அந்த இயேசுவை பார்த்துட்டா எனக்கும் என்ன கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும். 2-3 பேர் பார்த்து சொல்றாங்க, ஏய் என்னடா பேசுறேன், உனக்கெல்லாம் எப்படா முடியும், அது எப்படி நீ அவரை போய் பார்ப்ப? ஒருத்தர் சொல்றான், கண்டிப்பா கனவுலையும் நினைச்சாலும் முடியாதுப்பா, ஏன்னா முழுக்கு இந்த என்ன கான்ஸ்டிடுவன்சி, சர்வன்யா நகர், இது என்ன கான்ஸ்டிடுவன்சி, முழு கான்ஸ்டிடுவன்சி வார்டு அங்கதான் நிக்குது, எல்லாரும் அங்கதான் நிக்கிறாங்க, உன்னை எப்படி அவர் பார்க்க முடியும்? இன்னொருத்தர் சொல்றான், ஏய் இருடா கொஞ்சம் யோசிக்கலாம், இருடா ஏதாச்சும் பிளான் பண்ணலாம், எப்படியாவது உன்னை இயேசுகிட்ட என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிட்டா நம்முடைய நண்பன் சரியாயிடுவானே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் யோசிக்கிறான், அம்மா ஊருக்கெல்லாம் நன்மை செய்யறவரு நமக்கு செய்ய மாட்டாராப்பா, நம்ம ஏரியா பையன் பாய்வன், இவனுக்கு இந்த நன்மையை செய்ய மாட்டாரு. இன்னொருத்தன் யோசிக்கிறான். அவனிங்க பைபிள் சொல்லுது, அந்த முடவனா இருந்த அவனுடைய நண்பர்கள் இவனை எப்படியாவது இயேசுகிட்ட கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்றாங்க, சரிடா என்ன வேணாலும் நடக்கலாம், இன்னைக்கு எப்படியாவது சமாதான நகருக்குள்ள வர நம்முடைய இயேசுவை எப்படியாவது சந்திச்சு என்ன செஞ்சிடலாம், உன்னை மீட் பண்ண வைக்கிறோன்னு சொல்லி. கவனிங்க, பைபிள் சொல்லுது, நம்முடைய நண்பர்கள் அவனை கட்டிலோடு என்ன செஞ்சாங்களாம், தூக்குனாங்களாம். ஏன்னா அவனை கையாலெல்லாம் தூக்க முடியாது, அதனால அவன் படுத்து இருக்கிற அறை அந்த கட்டில்ல அந்த 4 காலையும் தூக்கிக்கிட்டு வராங்க. எந்த தெருவுக்கு? இந்த தெருவுக்கு வராங்க. ஏன்னா இந்த தெருவில் தானே இயேசு வந்திருக்கிறார் இன்னைக்கு. அதனால இந்த தெருவில் யார் வீட்டுக்கு வராங்க பார்த்தா, அந்த தெருவின் ஓரத்தில் இருக்கிற சகோதரர் சுகுமார் வில்வா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி இயேசு அன்னைக்கு கப்பர்நாயம்ல ஒரு வீட்டுக்கு போறாரு. இங்க வந்து பார்த்தா இந்த தெரு முக்குல நிக்கிறாங்க. ஏன்னா அத்தனை ஜனங்க இந்த தெருவுல நிக்கிறாங்க, அந்த தெருவுல நிக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. அங்க சமாதான நகர் என்ட்ரன்ஸ் எங்க அந்த பிளாக் போஸ்ட் இருக்கு பாருங்க, அங்கே கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே கூட்டம். எங்க யார பார்க்க? இந்த தெருவுல இந்த வீட்டுக்குள்ள இருக்க இயேசுவை பார்க்க கூட்டம் அலமோதுது. இவங்க அந்த தெரு எண்ட்ல நிக்கிறாங்க 4 பேரு கட்டில தூக்கிக்கிட்டு. கட்டில யார் படுத்துட்டு இருக்கிறா சொல்லுங்க?
அவனுடைய நண்பன். அவனால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, கை கால் அசைக்க முடியாது. அவன் லக்கும் அடிச்சு என்ன செஞ்சிருக்கிறான்? அப்படியே உடவனை படுத்துக்கிட்டு இருக்கிறான். பக்கவாதம் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பணக்காரர்களை சந்திப்பதற்காக வரல. இந்த பூமியில உயர்ந்த ஸ்தலத்துல வாழ்றவங்களை சந்திப்பதற்காக அவர் வரல. இந்த பூமியில அவருக்கு பிரியமானவங்களோட அவருடைய ஸ்டாண்டர்ட்ல அவருடைய தராதரத்துல இருக்கிறவங்களை போய் சந்திப்பதற்காக வரல. ரோட்ல அனாதைகளை போல, ஆரம்பத்துல கதை சொன்ன பாத்தீங்களா, 2 வயசு ஜெனிஃபரை தூக்கி குப்பை தொட்டில எரிஞ்சாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு இந்த பூமியில மனுஷனா வந்தார். இந்த சிலுவை தியான கூட்டத்திலையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், யாராவது இங்க நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, மன கஷ்டம், மன வேதனை, கவலை, கண்ணீரோட நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசு உங்களுக்காக இந்த ராத்திரி வேளையில இந்த தெருவுக்கு வந்திருக்கிறாரு. வேற யாருக்காகவும் வரலங்க. உங்களை தேடி உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த ராத்திரி வேளையில இயேசு இந்த தெருவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தீங்கன்னா தான் இயேசு செய்யற நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உடனே கவனிங்க, அந்த கட்டில் இருக்கிறவனை தூக்கிட்டு ஓடி வராங்க. கெஞ்சுறாங்க அவனுடைய நண்பர்கள், ஏன்பா கொஞ்சம் வலி விடப்பா. எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, திட்டுறாங்க. என்னடா நடக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்க ஒருத்தனை தூக்கிட்டு வரீங்க? சொல்லுங்க, ஏங்க கொஞ்சம் வலி விடுங்க, அந்த இயேசுவை போய் பார்த்துருவோம், கொஞ்சம் கருணை காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்ட நெரிசல்ல அங்க இங்க நசுக்கி அவனை என்ன செஞ்சுறாங்க? தூக்கிட்டு வராங்க. கவனிச்சு பாருங்க, அவனை தூக்கிட்டு வர நண்பர்களுக்கு எவ்வளவு கைவல்ஸ் இருக்கும். எத்தனை பேர்ட்டு திட்டு வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேர்ட்டு துப்பு வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் கோவப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? இவனை போய் தூக்கிட்டு போறீங்களே, இயேசுவை எங்க பாப்பீங்க? ஆனா யார் சொல்றதும் நண்பர்களுடைய காதுல விழல. எல்லாருக்கும் ஒரே மனசு, இவனை எப்படியாவது யார்கிட்ட கொண்டு போயிடணும், சொல்லுங்க, இயேசு கிட்ட கொண்டு வந்துடணும். உடனே எப்படியோ அங்கங்க முக்கி வந்துட்டாங்க. இந்த பிங்க் பில்டிங் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அங்க போனா அங்க பெரிய செக்யூரிட்டி எல்லாம் நிக்கிறாங்க, இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளே வரம் கொடுத்தாலும் பூசாரி என்ன தர மாட்டானா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இயேசுவே உங்களுக்கு வரம் கொடுத்து வாப்பா அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இங்க அவருடைய சீஷருங்க அவனுங்க பாத்தீங்கன்னா பிளாக் கேட்ச் மாதிரி நிக்கிறானுங்க. ஒருத்தனும் உள்ள நீ எல்லாம் இயேசுவை பார்க்க முடியாதுப்பா. உடனே பிளான் போட்டாங்க, எப்படி இயேசுவை பார்க்கறது? அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் கூரை வீடுகள், ஓடு வீடுகள், இந்த மாதிரி சிமெண்ட் வீடெல்லாம் கிடையாது. அப்போ பிளான் போட்டாங்க, ஏன்பா இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, நேரா உள்ள விட மாட்டான் ஒருத்தனும். ஃப்ரண்ட் டோர்லையும் உள்ள விட மாட்டான், பேக் டோர்லையும் உள்ள விட மாட்டான். இந்த கூட்ட நெரிசல நம்மளால தொடர்ந்து இங்க நிற்கவும் முடியாது. அப்போ ஒருத்தன் சொல்றான், இயேசு இங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ இந்த வீட்டுக்குள்ள கூரையை பிச்சு நம்ம மேல இருந்து இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு நேரா இவனை என்ன செஞ்சிடலாம், கைத்தை கட்டி இறக்கிடலான்னு ஒருத்தன் பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க, எப்படியோ சரிங்க நாங்க வீட்டுக்குள்ள போலங்க, நாங்க அட்லீஸ்ட் வீட்டுக்கு மேலேயாவது போய் என்ன செய்யறோம், இயேசு போகும்போது அப்படியே எட்டி பார்க்கிறோம். என்னென்னவோ சொல்லியிருப்பானுங்க. ஏன் எங்க போனோம்? இப்போ மாடிக்கு போனோம். அப்படியே கஷ்டப்பட்டு அந்த கட்டிலோடு அவனை தூக்கிட்டு எங்க போறாங்க? மாடிக்கு போறாங்க. மாடியில போய் அங்க கூரை என்ன செய்யறாங்க, பிக்கிறாங்க. அங்க கீழே பாத்தீங்கன்னா வீட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காந்து எல்லார்ட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பரலோக ராஜ்ய சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். பாவ மன்னிப்பின் சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கூரை பிக்குது, மேல தூசியா கொட்டுது கீழே. என்னன்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. கூரையில இருந்து கைத்துல என்ன இறங்குது கீழே? ஒரு கட்டில் இறங்குது கீழே. என்ன இறங்குது? ஒரு கட்டில். இயேசுவின் முன்னாடி. அங்க என்ன நடக்குது? மத்தேயு 9வது அதிகாரம். அந்த பக்கவாதம் பிடிச்சவன இயேசுவுக்கு முன்னாடி ஒரு கட்டிலோட அவங்க கீழே இறங்கி, இயேசு அதை கண்டு, கவனிங்க, பைபிள் சொல்லுது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, கவனிங்க, இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு, திடன்கொள் மகனே,
அதாவது அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கிறோம் நான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத தம்பி, மனசை தேத்திக்க. இவ்வளோ வருஷம் நீ பட்ட கஷ்டம், இவ்வளோ வருஷம் நீ பட்ட பாடு, இவ்வளோ வருஷம் உன்னுடைய கண்ணீர், இவ்வளோ வருஷம் நீ வடிச்ச ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் வீணா போகல. அதனால இந்த ராத்திரி வேளையில இப்போ நீ முன்னாடி இருக்கிற பத்தியா, அதனால மனசை தேத்திக்க. இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்கனாலே அதோடைய அர்த்தம் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்ககிட்ட பேசுறாரு. இந்த ராத்திரி வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து, அல்லது எப்படிப்பட்ட கண்ணீரோட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட வேதனையோடு இந்த சத்தியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்ற இதே வார்த்தை, கவலைப்படாதீங்க, திடமனதா இருங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் தோ வந்துருச்சு. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டாயிட்டு. யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னது பாவமா? அவனுடைய நண்பர்கள்லாம் மேல இருந்து பாக்குறாங்க, என்ன இயேசுவே பெட்ல படுத்திருக்கிறோன்னு பாக்குறான், என்ன இயேசுவே என்ன சொல்றீங்க? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவனுக்கு ஒரு அற்புதத்திற்காக இவனை மேல இருந்து இறக்குனா, நீங்க என்ன வேற என்னமோ பேசுறீங்களே. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் நோக்கமுள்ள வார்த்தைகளா இருக்குது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மகனே உன்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டாயிட்டு? மன்னிக்கப்பட்டாயிட்டு. அவனுடைய தற்போதைய தேவை இயேசு கண்களுக்கு முன்பதாக வரலங்க, அவனுடைய மிகப்பெரிய தேவை இயேசுவின் கண்களுக்கு முன்பதாக வந்துச்சு. கவனிங்க, அவனுடைய தற்போதைய தேவை ஒரு அற்புதம். எலும்பி நடக்கணும், கையக்கால் அசைக்கணும், எல்லார போல நடக்கணும், எல்லார போல ஓடணும், உட்காரணும், எழும்பணும். இது அவனுடைய தற்போதைய தேவை. ஆனா இயேசுவின் அக்கறை தற்போதைய தேவை இல்லைங்க, அவனுடைய மிகப்பெரிய தேவை. அவனுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுங்களா? அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்றதுதான் இயேசுவின் மனதுல, அவன் வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது. இந்த ராத்திரி வேளையில the greatest need, நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான தேவை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். நம்முடைய கடன் தொல்லை அதெல்லாம் தற்போதைய தேவை. ஒரு சுகம், ஒரு சரீர சுகம், அது ஒரு தற்போதைய தேவைதான். ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு வீடு, ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம், நல்ல படிப்பு, இதெல்லாம் தற்போதைய தேவைதான். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவை அவனுடைய பாவங்களிலிருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாவ மன்னிப்பு. அதனாலதான் ஆண்டவர் அவனை அந்த பெட்ல பார்க்கும்போது அவனுடைய கை கால் அவர் கண்களுக்கு முன்பதாக பெரிய விஷயமா தெரியல, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவில் அவன் பாவத்துல செத்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா? அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டாயிட்டு. கவனிங்க, இத சொன்ன உடனே எல்லாருடைய முகமும் அப்படியே பாக்குறாங்க. அங்க ஒரு சில பேரு வாயை பழக்கிறாங்க. ஏன்னா அங்க யார் தெரியுமா இருந்தா? இயேசுவை பார்க்கறதுக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க, நிறைய மத போதகர்கள் வந்திருந்தாங்க. இன்னும் புரிகிற வார்த்தையில சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க அங்க, பாஸ்டருங்க, கோயில் அவங்க இவங்க ஃபாதருங்க, அவங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வாயை திறக்கிறாங்க. என்னடா, சமாதானகர்ல இருந்தவன் அற்புதம் செஞ்சான், கண்ணை திறந்தான், வாயை திறந்தான், நடக்க வச்சான்லாம் சொன்னாங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய அபாண்டமா ஒரு தப்ப செய்யறான். என்னது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டாயிட்டு அப்படின்னு சொல்றானே. பாவத்தை கடவுள் தானே மன்னிக்க முடியும். இந்த நசரேன், இந்த யோசேப்பின் குமாரன், இவன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்? அங்க கவனிங்க, பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. பாவங்களை மன்னிக்க கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அப்படின்றத மறந்துடாதீங்க. அன்னைக்கு அங்க ஆண்டவர் சொல்லி தர விரும்பின பாடம், அற்புதம், அடையாளம், இதெல்லாம் ரெண்டாவதுப்பா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இந்த லெந்து காலங்களில் நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்ம இயேசுவின் பாடுகளை நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரோம். நிறைய பேர் கேண்டலை கொளுத்துறீங்க. இயேசுவின் படத்திற்கு முன்னாடி அது இயேசுவின் படமே கிடையாது. சிலுவையின் சிலைகளுக்கு முன்பதாக போய் நம்ம என்ன செய்யறோம், கேண்டலை கொளுத்துறோம். நிறைய பேர் கஞ்ச குடிக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்யறோம், டெய்லி பிரேயர்ஸ் பண்றோம். நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. நிறைய பேர் உங்களுடைய குடும்ப காரியங்கள் விசேஷங்களை வைக்கிறது இல்லை. ஏன்? சிலுவையில் இயேசு மரித்தார், அதனால நாங்களும் என்ன செய்யறோம்,
அந்த மரணத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம். இல்லைங்க, நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வருத்தப்படக்கூடாது, நாம இப்படி கஷ்டப்படக்கூடாது, நாம இப்படி வலியிலையும் வேதனையிலையும் கண்ணீர்லையும் வாழக்கூடாது அப்படின்றதற்காக தாங்க இயேசு சிலுவையில மரித்து நமக்காக எல்லா விடுதலையும் அவர் என்ன செய்தார், அவரு பெற்று கொடுத்தார் அப்படின்றது தான் பைபிளுடைய சத்தியம். யோவான் 1:29 சொல்லுதோ, ஆட்டுக்குட்டியானவர், இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில மரிக்கலனா, இன்னைக்கு இந்த கூட்டத்தின் பேரே சிலுவை தியான கூட்டம். இந்த சிலுவையில இயேசு மரிக்காம போயிருந்தா உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் என்ன செய்யப்பட்டிருக்காது, மன்னிக்கப்பட்டிருக்காது. இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராவது, நான் ஒரு பாவி, நான் வாழ்க்கையில நிறைய தவறுகளை செஞ்சிருக்கிறேன், சரி ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சு அந்த பாவத்துக்கெல்லாம் போய் எங்கேயாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ அல்லது எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கோ வேளாங்கண்ணிக்கோ அங்கேயோ எங்கேயோ போய் ஒரு காணிக்கையோ போட்டு ஒரு கடல்ல ஒரு முங்கி ஏமிட்டு வந்தா என் பாவம்லாம் போவாதே. அப்படி நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லது வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு நான் செஞ்ச பாவம் தவறுக்கெல்லாம் புண்ணியமா போட்டோம்ப்பா, கோயிலில் போய் ஒரு பெரிய காணிக்கையை போட்டு வந்தீங்கன்னா உங்க பாவம் போவாது. அல்லது உங்களுடைய வீடு விசேஷங்கள்ல ரோட்ல அலையிறவங்க ஏழை எளியவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு அன்னதானம் பண்ணி, அல்லது கிறிஸ்துமஸ் டைம்ல ஏழை எளியவர்களுக்கு புது துணி வாங்கி கொடுத்து என் பாவம்லாம் தீர்த்துக்கிறேன், போவாதுங்க, தீர்க்காது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாவிட்டால், சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாவிட்டால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படாது, மன்னிக்கப்படாது. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இயேசு இந்த சமாதான நகர்ல வந்திருக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்லை. உடனே பாருங்க, அங்க இயேசு பாவத்தை மன்னிச்ச உடனே எல்லாருக்கும் பொறுக்கல, எல்லாருக்கும் கோபம் வருது. உடனே இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏன்பா எதுப்பா ரொம்ப ஈஸி, எல்லாம் கோவப்படுறீங்க, எல்லாம் மூஞ்ச தூக்கிறீங்க, எல்லாம் பல்ல கடிக்கிறீங்க, எல்லாம் என்ன பார்த்து அப்படியே கொலவெறியில பாக்குறீங்க, ஓகே வெயிட் பண்ணுங்க, எழும்பி நடப்பா அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை, நான் சொல்லிடுவேன். ஆனா அதை காட்டிலும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நான் காமிப்பதற்காக தான் இப்படி நான் சொன்னேன். இந்த ராத்திரி வேளையில கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகள் சத்தியம். உங்க பாவங்களை இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனாலையும் மன்னிக்கவே முடியாது. நீங்க யாருக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டாலும் உங்க பாவங்களை அவங்க மன்னிக்க முடியாது. நீங்க எந்த கோயில்ல போய் நீங்க நின்று உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தாலும் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது. உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிட்ட மாத்திரம் தாங்க இருக்குது. இந்த சத்தியத்தை நீங்க நம்பி நான் இன்னைக்கு கடைசியில் உங்களை ஜெபிக்க வைக்குவேன். அப்போ நீங்க டைரக்டா இயேசுவின் இடத்துல உங்க பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டீங்கன்னா இந்த தெருவை விட்டு நீங்க போகும்போது உங்களுடைய பாவத்தை இயேசு என்ன செஞ்சிருவாரு, மன்னிப்பார் அப்படின்றத நம்பணும். உடனே இயேசு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி எலும்புப்பா, எலும்பு உன் படுக்கையை தூக்கிட்டு என்ன செய், நட அப்படின்னு சொல்றாரு. பைபிள் சொல்லுது, அவன் என்ன செஞ்சான், 4 பேர் அவனை கட்டில்ல தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா இயேசு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, இறங்கி இது வரைக்கும் பாருங்க அவன் கை கால் அசைக்க முடியாது, வெறும் தலை மாத்திரம் தான் இப்படி ஆடும், காலு கையில சொரணே இருக்காது, ஏன்னா அங்கதான் ரத்த ஓட்டங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப என்ன, இயேசு சொன்ன உடனே திடீர்னு கை விரல் ஆடுது, காலில் விரல் ஆடுது, முட்டி மடிக்க முடியுது, எழும்பி உட்கார்றான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆன்னு வாயை பிளந்துட்டு தூர போறாங்க. ஏன், நம்ம ஊரை சேர்ந்தவன், அங்க செஞ்சான், சிவாஜி நகர்ல செஞ்சான், இன்ஃபன்ட்ரி ரோட்ல செஞ்சான், எம்ஜி ரோட்ல செஞ்சான் கேள்விப்பட்டாங்க. இப்போ சமாதான நகர்லயே அந்த தெருவுல முடவனா இருந்த ஒருத்தன் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, எழுப்புனதை கண்ணால பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே வாயை பலந்துக்கிட்டு நிக்கிறாங்க. கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில இயேசு இதை தாங்க செய்ய வந்திருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை மன்னித்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற காரியங்களை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும்.
அப்போ இந்த ராத்திரி வேளையில உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது, ஆண்டவரே, முதலாவது என்னுடைய மாபெரும் தேவையாகிய என்னுடைய பாவங்களை என்ன செய்யுங்க, நீங்க மன்னிங்க நம்ம கேட்கணும். அப்படி இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிச்ச பிறகுதாங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சங்கிலிகள், அவனுக்கு அன்னைக்கு என்ன சங்கிலி, முடம் அப்படின்றது ஒரு சங்கிலி, கையை காலை அசைக்க முடியாது, பெட்ல படுக்கிறது, பெராலிசிஸ் அப்படின்றது ஒரு செயின். அப்படி இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில நம்மை கட்டி வச்சிருக்கிற எல்லா விதமான சங்கிலிகளையும் ஆண்டவர் உடைச்சி எறிவார் அப்படின்றது தாங்க பைபிள் சொல்லுகிற சத்தியம். உங்களுடைய மனசை பிடிச்சு வச்சிருக்கிற எண்ணங்கள், உங்களுடைய மனசை கட்டி வச்சிருக்கிற எல்லா சங்கிலிகள், உங்க மனசை கட்டி வச்சிருக்கிற அந்த தோல்வியான எண்ணங்கள், பயம், பிசாசு பயம், பேய் பயம், இப்படி என்னென்ன உங்களை கட்டி வச்சிருக்குதோ அந்த சங்கிலி எல்லாத்தையும் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவராக இயேசு உடைக்க வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு உங்களுடைய சங்கிலிகள் உடையணும்? எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும்? இந்த ராத்திரி வேளையில் இயேசு அதை செய்ய வந்திருக்கிறாரு. விசுவாசிங்க, கவனிங்க. உடனே தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ அவனே அவன் கட்டில் தூக்கிக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், நடந்து போகிறான். எல்லாம் இப்போ வலி விடாதவங்கலாம் இப்போ அப்படியே ஓரத்தில் நிற்கிறாங்க. அவன் பாட்டுக்கு என்ன செய்கிறான், இயேசு விட்டு அற்புதம் பெற்றான் பார்த்தீங்களா, அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், அப்படியே நடந்து அவன் வீட்டுக்கு போகிறான். அப்படியே இயேசு வெளியில் வரார். எல்லாரும் என்னமோ பேசிக்கிறாங்க, என்னப்பா இது, இயேசு இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய அற்புதத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு, எப்படி இது முடியும், how is this possible அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அப்படியே எல்லாரும் பார்த்து பயந்து போய் அங்கே நிற்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க, ஏன்பா நம்ம கேட்டதெல்லாம் உண்மைதான் போ, இவர் தான் உண்மையான கடவுள் போல, பாருப்பா நம்ம தெருவில் வளர்ந்துருக்கான் இந்த பையன், இந்த மரியாளுடைய பையன், இந்த யோசேப்புடைய பையன், இவன் தான் கடவுள் நமக்கு தெரியாம போயிருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்படியே தெருவில் போறாரு இயேசு. அங்கே பாருங்க, அந்த முக்கில் போன உடனே அங்கே ஒரு கடை இருக்கு பார்த்தீங்களா, திரும்புகிற இடத்துல அங்கே ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமாதான நகருக்கே எதிரி அவன் தான். அவனை கண்டாலே யாருக்கும் பிடிக்காது, யாரும் அவன் முகத்தில் கூட முழிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவன் வேலை என்ன தெரியுமா, வரி வசூலிக்கிறவன். என்ன வசூலிக்கிறவன்? வரி வசூலிக்கிறவன். அதாவது நீ எவ்வளோ இன்கம்மு, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிற, உன் வீட்டில் அவன் எல்லாத்துக்கும் வரி போடுவான். நீங்கள் அவங்ககிட்ட வாய் அதிகமாக பேசுனீங்கன்னா உங்கள் வாய்க்கும் சேர்த்து வரியை போட்டுருவான். அப்படிப்பட்ட டேஞ்சரானவன். அவனுடைய பேர் மத்தேயு. இந்த கதையெல்லாம் யார் தெரியுமா எழுதுறா? இந்த மத்தேயு தான் எழுதுறான். அவன் பாருங்க ஒரு துஷ்டன், யாருக்கும் அவனை பிடிக்காது. சமாதான நகரில் இருக்கிற யாருக்குமே அவனை பிடிக்காது. ஏன்னா இவங்கிட்ட எதையாச்சும் பேச்ச கொடுத்தாலே வரியை போட்டுருவான். அதனால நம்ம கிட்ட எத்தனை மாடு இருக்கு, எத்தனை ஆடு இருக்கு, எத்தனை கோழி இருக்கு, எதையும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சா என்ன போட்டுருவான், வரி போட்டுருவான். அப்படியே இயேசு போறாரு, அவன் பாட்டுக்கு உட்காந்து வரி வசூல் இருக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய கில்லாடி, புதுசாக இயேசுவை பார்த்தோன்னு இவர்கிட்டே வரி வசூலிக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய கில்லாடி அவன். அப்படியே போறாரு. அவன்கிட்ட போய் இயேசு நின்று சொல்றாரு, தம்பி என்னை பின் தொடர்ந்து வா. ஏசு அவன்கிட்ட வேற ஒன்றும் பேசல. நீ யாருப்பா, உன் பேர் என்னப்பா, ஒன்றும் கேட்கல. அவன் பாட்டு உட்காந்துக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏசு அவன்கிட்ட போய் என்னை பின் தொடர்ந்து வா அப்படின்னு சொல்றாரு. பைபிள் சொல்லுது, கவனிங்க. இயேசுவின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த மத்தேயுன்ற ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசு யாரை கூப்பிடுறாரு தெரியுங்களா? வாழ்க்கையில் நல்லா சுகபோகமா, வாழ்க்கையில் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை அனுபவிடார்ஜா அனுபவின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்னை பின்தொடர்ந்துவான்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த உலகம் இவன் பாவி, யாரெல்லாம் இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாதவன், எதுக்கும் உருப்படி இல்லாதவன், எல்லாத்துக்கும் இவன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஓரத்தில் தூக்கி எரிஞ்சிருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு தெரியுங்களா? நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை தருவதற்காக.
சமாதான நகர் பகுதியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் கவனிங்க. இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்களை பார்த்து ஏன் கூப்பிடுறாரு தெரியுங்களா? நீங்க இயேசுவின் பின்னாடி போனீங்கன்னா, நீங்க இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரின் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அர்த்தத்தையும் ஒரு புதிய அடையாளத்தையும் இயேசு இந்த ராத்திரி வேளையில செய்வதற்காக, கொண்டு வருவதற்காக உங்களை அவரை பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இயேசு யாரையும் மதம் மாறுன்னு சொல்லல. இங்க இருக்கிற யாராவது அப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, என்னப்பா கிறிஸ்தவங்க இந்த தெருவில் இன்னைக்கு மதம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்ல நோ, ஐ எம் சோ சாரி. நீங்க அப்படி தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா உங்க எண்ணத்தை மாத்திக்காங்க. இயேசு யாரையும் மதம் மாறு அப்படின்னு சொல்றதே கிடையாது. இயேசு ஒரு மதத்தை உருவாக்கவே கிடையாது. மனுஷன் தான் மதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதத்தை இயேசு உருவாக்கவே கிடையாது. இயேசு வந்தாரு, பரலோக ஒரு ராஜ்யம், நித்திய வாழ்க்கைக்கு நேரா வழியை நியமித்து, நீயும் எங்க வரணும்னா என்னை பின்தொடர்ந்து வான்னு சொன்னாரே தவிர மதத்தை இயேசு என்ன செய்யல, எங்கேயும் உருவாக்கல. அப்படி மதத்தையே இயேசு உருவாக்கலன்னா எங்கெங்க கிறிஸ்தவங்க மதம் மாற முடியும், மதம் மாற்ற முடியும்? இயேசு மத்தேயுவை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னாரு, என்னை பின்தொடர்ந்து வான்னு சொன்னாரு. இந்த ராத்திரி வேளையிலையும் அதே தான் இங்கேயும் சொல்றாரு. நீங்க எந்த நம்பிக்கை இருந்தவங்களா சேர்ந்துங்க, நீங்க என்ன கோயிலுக்கு போறீங்க, என்ன சாமியா கும்பிடுறீங்க, உங்களுடைய மத நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உங்களை பார்த்து இந்த ராத்திரி வேளையில ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு. உன் வாழ்க்கையை மாறணும்னா, உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு மாறணும்னா, உன் கடன் தொல்லைகள், உன் கடன் பிரச்சனைகள் உன்னை விட்டு மாறணும்னா, உன் மனசுக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி உனக்கு வேணும்னா, நீ வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு ஸ்டாப், ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு விடுதலை உனக்கு வேணும்னா நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு தாங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அப்படி நம்ம பின்தொடர்ந்து போகும்போது, இயேசுவின் சிலுவையை நம்ம பார்க்கும்போது, அந்த சிலுவையில இயேசு நமக்கு செய்த அந்த தியாகம், இயேசுவின் அன்பை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அந்த அன்பு நமக்காக என்ன செஞ்சது? நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற இயேசுவின் செய்தி வெறும் பேச்சா இருக்குல்ல. நிறைய பேருடைய பேச்சாவே இருக்கும். சொல்லுவாங்க, இவன் வாயிலே மாவாட்டுவான், வாயிலே வடை சுடுவான், வடை இட்லி எல்லாமே என்னது சட்னி எல்லாத்தையும் செய்வான், அந்த வாயால் அவனே தின்னு முடிச்சிருவான், ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி கிடையாதுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த இயேசுவின் அன்பு, சிலுவையில் அந்த அன்பு வெளிப்பட்டு நமக்காக அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கிழிக்கப்பட்டு, குத்தப்பட்டு, துப்பப்பட்டு, நமக்காக சகல அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு, எதை நிமித்தம்? நமக்காக அவர் காண்பித்த அன்பு நிமித்தம். He proved it. பைபிள் சொல்லுது, கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, சமாதானம் அவரால் நமக்கு என்ன செஞ்சது? உண்டானது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்தோம்? சுகமானோம். அவனிங்க அன்னைக்கு அந்த கதையில கப்பர்நாயும் அப்படின்ற ஊர்ல ஒரு ஊனமாட்டவன், ஒரு பேரலைசிஸ் வந்தவன், கை கால் விளங்காம போனவன், இயேசுவின் அன்பு நிமித்தம், அவனுடைய பாவங்களை இயேசு மன்னித்தது நிமித்தம் அன்னைக்கு அவன் சுகமா நடந்து வீட்டுக்கு போனான். பைபிள் சொல்லுது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், அவர் தாமே நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமந்து அவருடைய சரீரத்தின் மேல சிலுவையில் நமக்காக மரித்து, நாம் நீதிக்கு பிழைக்கும்படியாக, நாம பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிற சத்தியம் ரொம்ப சிம்பிள். நீங்க மரிக்க கூடாது, நீங்க பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சிலுவையில மரித்தார். நீங்க மரணத்தை ஜெயிக்கணும், உங்க வாழ்க்கையின் கஷ்டங்கள்ல கண்ணீர்ல நீங்க செத்துறக்கூடாது, மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை காப்பாற்றுவதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக இயேசு சிலுவையில மரித்தார் அப்படின்ற சத்தியத்தை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே டெம்பரரி தான், எல்லாமே டெம்பரவரி. ஆனா நித்தியமானது எது தெரியுங்களா? இயேசு தருகிற பாவ மன்னிப்பு,
மீண்டும் சொல்லுகிறவங்க வாழ்க்கையில் எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் நீங்கள் இங்கிருந்து எழும்பி போகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்காங்க. இந்த வார்த்தைகளின் மூலம் இயேசுவின் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்காங்க. அது நிரந்தரமானதுங்க. அது என்னென்றைக்கு உங்களை விட்டு எடுக்கப்படாது. அது என்றென்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாறாதது. ஏன்னா இயேசு மாறாதவர் பார்த்தீங்களா? அதனால அவர் உங்களுக்கு தருகிற பாவ மன்னிப்பு என்ன செய்ய மாட்டாரு, உங்களை மன்னிச்சுட்டு திருப்பி அதை எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் கிடையாது. அவர் கடவுள். உங்களை மன்னிச்சா மன்னிச்சதுதான். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இந்த நிச்சயம் உங்களுக்கு இங்க இருந்தா இன்னைக்கு நீங்க எழும்பி போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க என்ன செய்வீங்க, எழும்பி போவீங்க. இயேசு பாவிகளுக்காக வந்தாருன்னு பைபிள் சொல்லுது. நீதிமான்களை தேடி இயேசு வரல, பாவிகளை தேடி வந்தார். நோயில் அடிபட்டவங்களை தேடி வந்தார். கஷ்டத்தில் இருக்கிறவங்களை தேடி வந்தார். குடும்பத்தில் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை அறுதுகிட்டு இருக்கிறவங்களை தேடி வந்தாரு. அந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில் அதையே செய்வதற்காக சமாதான நகருக்கு வந்திருக்கிறார். 2வது உலக போர் நேரத்தில், செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல தேசத்திற்காக யுத்தம் செய்வதற்காக 18 வயசு ஆனா போதும் எல்லாரும் யுத்தத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை. 18 வயசான எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணி விட்டாங்க, யுத்தத்திற்காக போங்க அப்படின்னு சொல்லி தேசத்துக்காக சண்டை போடுறதுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ 18 வயசு பையன், அவன் பேர் டொனால்ட். 18 வயசு பையனாகிய டொனால்ட் எங்க என்ன தெரியுங்க 18 வயசுல? யுத்தம்னா என்ன, குண்டுனா என்ன, துப்பாக்கினா என்ன, ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் தேசத்துக்காக சண்டை போடுறதுக்காக போகணும். டொனால்ட் அப்படின்ற ஒரு பையன் போனான். அங்கே மிலிட்ரியில் எல்லாரும் அவனை கேலி செஞ்சாங்க. ஏன்னா கண்ணை தூக்குனா கண்ணு கீழே போகுது, அவ்வளோ நோஞ்சானா இருக்கிறான் அவன். யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சமாதானத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் அவனை கேலி செஞ்சாங்க. ஏண்டா உன்னெல்லாம் யாரும் அனுப்பி விட்டா யுத்தத்துக்கு, நீலாம் இதுக்கு லாய்க்கு இல்லை. எல்லாரும் அவனை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, எல்லா வேலையும் அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அவன் எல்லாத்தையும் சமாதானத்தோட சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே இந்த யுத்தத்துல இருந்து எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, காப்பாத்திருங்க, என் தேசத்தை காப்பாத்திருங்க, யுத்தம் நின்றுணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணான். கவனிங்க, அந்த அவனுடைய டீம்ல 18 பேர் இருந்தாங்க. அங்க யுத்த காலத்துல ஒவ்வொரு டீமா தான் அவங்க சண்டை போடுவாங்க. இவனுடைய டீம்ல 18 பேர் இருந்தாங்க. அந்த 18 பேருமே 17 பேர் இவனை சேர்த்து 18, அந்த 17 பேருமே இவனை கேலி செய்வாங்க, இவனை கிண்டல் செய்வாங்க. ஏன்னா இவன் யுத்த வீரன் மாதிரி தெரிய மாட்டான், பார்க்க நோஞ்சான போல இருக்குவான். அதனால அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, அங்க இந்த நர்ஸுங்க செய்யற ஒரு சில வேலையெல்லாம் கத்துக்கிட்டான். அதாவது புண்ணு வந்துடுச்சுன்னா அதுக்கு மருந்து போடுறது, யாராவது யுத்தத்தில் கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டா, கால் வெட்டிக்கிட்டா, அல்லது முட்டியில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு போய் என்னது இந்த டிங்சர் போட்டு மருந்து போட்டு, சின்ன கட்டுனா அதை தச்சு தையல் இந்த மாதிரி வேலையை கற்று வச்சுக்கிட்டு அங்கே இருந்தான் டொனால்ட் அப்படின்றவன். ஒரு நாள் யுத்த காலத்தில் பிரான்ஸில் அவனுடைய டீம் 18 பேர் ஒரு டேங்கர் லாரியில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்தில் பயங்கரமா சண்டை, குண்டு வெடிப்பு, அங்க இங்க சத்தம் பயங்கரமா இருக்குது. இந்த பையன் ஏற்கனவே பயந்தாங்கோலி, இப்போ யுத்தத்து நடுவில் குண்டு சத்தத்தில் இன்னும் கை கால்லாம் நடுங்குது. இவனுக்கு எல்லாருக்கும் தான் கை கால் நடுங்குது, இவன் ஒருத்தனுக்கு இன்னும் அதிகமா நடுங்குது. அப்படியே அழுகுறான், வாயெல்லாம் அவனுக்கு ஏதோ குளிர் ஜரம் வந்த மாதிரி அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த டேங்கர்ல உட்காந்து போயிட்டு இருக்கிறான். எதிரிகளின் குண்டு, ஜெர்மனுடைய குண்டு அடிபட்டு, கவனிங்க, இவனுடைய டேங்கர்ல அந்த குண்டு அடிபட்டு பெரிய மலையின் உச்சத்திலிருந்து இவன் பயணித்துட்டு இருந்த அந்த டேங்கர் அப்படியே உருண்டு மலையின் மேல இருந்து அப்படியே கீழே உருண்டு பள்ளத்தாக்குல போய் விழுது. கீழே விழும் போது இந்த டொனால்ட் அப்படின்றவன் எப்படியோ என்ன செஞ்சுட்டான், வெளியில குதிச்சிட்டான், தப்பிச்சு என்ன செஞ்சுட்டான், குதிச்சிட்டான். ஆனா மற்ற 17 பேரும் அந்த டேங்கருக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டி அவங்க பள்ளத்தாக்குல கீழே போய் உருண்டு, இப்போ அந்த டேங்க்ல இருக்கிற அந்த டீசல் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது, அது வெடிச்சு ஏறி உடைய போகுது. இவன் ஒருத்தன் தலையில அடி, கை கால்லாம் அடி, ரத்த காயங்களோட இவன் தப்பிச்சு அங்க ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடியே பாதாளத்துல அவனுடைய நண்பர்கள் 17 பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. உடனே இவன் நினைச்சான், இந்த நேரத்தில் என்ன செய்யறது,
ஓடி போய் என்ன செய்யறான், அவன் கீழே இறங்கி கையை பிடிச்சி இதெல்லாம் பிடிச்சி அந்த டேங்கர் இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். போய் இப்போ ஒவ்வொருத்தரையா என்ன செய்யணும், அவன் தூக்கணும், ஒவ்வொருத்தரையா என்ன செய்யணும், அவன் பாதுகாக்கணும், சேஃப்டிக்கு கொண்டு வரணும். அங்க போய் நிக்கிறான். அங்க போய் நின்று அவனே ஒரு நோஞ்சான். ஒருத்தனை காலை பிடிச்சி வெளியில இழுக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போயிருக்கு. அவன் கத்துறான், டேய் எப்படியாச்சும் காப்பாத்துறா. எந்த நாவு, அவனை கேலி செஞ்சவன் ஒருத்தன் இப்போ கை உடஞ்சி அங்கே கிடக்குறான். எப்படியாவது தூக்கிடுறா. தூக்குறாங்க, அவனால முடியல. ஆனா கஷ்டப்பட்டு என்ன செய்யறான், அவனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுறான். அவன் ஓடுறான். எதிரிங்க மேல இருந்து என்ன பண்றாங்க, இவனுக்கு இன்னும் சாவுலன்னு சொல்லி மேல இருந்து துப்பாக்கி சுடுறாங்க. அப்படியே அந்த துப்பாக்கி ஷூட்டு நடுவில் என்ன செய்யறான், அவன் நண்பனை தூக்கிட்டு ஓடுறான். அவன் சொல்றான், டேய் உற்றாதரா கீழே, உற்றாதரா கீழே. டேய் உன்னை நான் எவ்வளோ கேலி பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ நான் கிண்டல்லாம் அடிச்சிருக்கேன், ஏண்டா டேய் கீழே உற்றாதரா. சொல்றான், டேய் உன்னை விட மாட்டேன், எப்படியாவது அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வேன், காப்பாற்றுவோம். ஒருத்தனை கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே விட்டுட்டு திரும்பி ஓடுறான். மேல இருந்து அடிக்கப்படுகிற துப்பாக்கி குண்டுகள் அங்கங்க போகுது. அவன் காலில் ஒரு துப்பாக்கி குண்டு பட்டுருச்சு. அப்படியே அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு கீழே விழுறான். ரத்தம் வெள்ளமா ஓடுது அவன் காலில் இருந்து. அங்க பாக்குறான் டேங்கருக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமான டேங்கர் என்ன செய்ய போகுது, வெடிக்க போகுது. உள்ள இருக்கிற 16 பேர் நண்பர்கள் சாவு போறான். ஒருத்தனுக்கு பார்த்தா தலை உடைஞ்சு கிடக்கு, ஒருத்தனுக்கு கழுத்து உடைஞ்சு கிடக்கு, ஒருத்தனுக்கு கை கால் உடைஞ்சு கிடக்கு, ஒருத்தனுக்கு கண்ணு வெளியில அப்படியே தொங்கிட்டு இருக்கு, ஆனா உயிர் இருக்கு. அங்கிருந்து அப்படியே எழும்பி, ஆண்டவரே இன்னும் ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு எனக்கு பலனை தாங்க. என்ன ஜெபிக்கிறான் சொல்லுங்க, இன்னும் ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு பலனை தாங்க. அப்படியே நொண்டி நொண்டி போறான். உள்ள போய் இன்னொருத்தனை என்ன செய்யறான், அப்படியே இழுத்துட்டு, அவனுக்கு பலனே இல்லைங்க, அவனால முடியல. ஏன்னா காலில் குண்டாடிப்பட்டு அவனும் சாவ கிடக்கிறான். இன்னொருத்தனை தோல் மேல போட்டு அவன் அழுகுறான், டேய் டேய் நண்பா, நீ செய்யறது அதுக்கு நான் மறக்க மாட்டேன்டா, எப்படியாவது கூட்டிட்டு போயிடா, சீக்கிரம் போடா, குண்டு அடிக்கிறாங்க, எப்படியாவது காப்பாத்திடுறான். சொல்றான், டேய் நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன்டா உன்னை. 2வது ஆளை கொண்டு போய் என்ன செய்யறான், பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு அவனுங்க சொல்றாங்க, டேய் போதண்டா, நம்ம 3 பேர் தப்பிச்சிடலாம், நீ திரும்பி போனா உன்னை சுட்டு கொன்றுவாங்களா. அவன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம நண்பர்கள் அவங்களை எப்படிடா விடுறது, நான் திருப்பி போறேன்னு சொல்லி திருப்பி எழும்பி அந்த டேங்கர் கிட்ட போறான். இன்னொருத்த அங்க இருந்து குண்டு அடிக்கிறான். அவன் தோல்ல குண்டு பாயுதுங்க. இப்ப அவன் தோல் கிழிஞ்சி நரம்பெல்லாம் வெளியில தெரியுது. ரத்த காயங்களோட நடக்க முடியல, அம்மான்னு கத்திக்கிட்டு எங்க போறான், டேங்கர் கிட்ட போறான். இன்னொருத்தனை தூக்கிட்டு வரான். திருப்பி போறான், இன்னொரு குண்டு அடிப்படுது. அவன் கையில கால்ல நெஞ்சில எல்லா இடத்திலும் குண்டு அடிகளோட. கவனிங்க, அங்க டேங்கருக்குள்ள இருக்கிற 17வது கடைசி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேலன் இருக்கிற வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் போடுறான். அவனுக்குள்ள இருக்கிற எல்லா ரத்தமும் என்ன செஞ்சிருச்சு, வெளியில போய் பெனமா என்ன செய்யறான், விழுறான். சரித்திரத்துல 17 பேரையும் ஒருத்தனை விடாம அவன் என்ன செஞ்சான், அந்த டொனால்டுன்றவன் காப்பாத்தி அவன் செத்துட்டான் அப்படின்ற சரித்திர கதை இருக்கு. கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இன்னும் ஒருத்தனை நான் காப்பாத்தினா போதும், இன்னும் எத்தனை பேரை, ஒருத்தனை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்லி அவன் அலறி அவனுடைய ஜீவனை என்ன செஞ்சான், அவன் ஒருத்தனை காப்பாத்திட்டு நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் வேலை உண்டு, நான் தப்பிச்சா போதண்டான்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா தன்னுடைய ஜீவனையும் அவன் பொருட்படுத்தாம தன்னுடைய நண்பர்கள், யாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாம் அவனை கேலி பண்ணவனுங்க, அவனை துப்புனவங்க, அவனை கிண்டல் அடிச்சவங்க, அவனை வேலை வாங்கினவங்க, போய் என் துணியை துவைச்சிட்டு வானவங்க, போய் எனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வானவங்க, என் ஷூவை தொடச்சி விடுன்னு சொன்னவனுங்க. அப்படிப்பட்டவங்களை கூட அவன் போய் என்ன செஞ்சான், அந்த டொனால்டு அப்படின்ற ஒரு யுத்த வீரன், இராணுவ வீரன் தன்னுடைய ஜீவனை விட்டான். அன்பானவர்களே, இந்த ராத்திரி வேளையில ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை தாங்க செஞ்சாரு. நமக்காக எனிமி, அதாவது துரோகி பிசாசு, அவனுடைய அந்த சிலுவைக்கு போய் ஆண்டவர்
மரணம் என்கிற எதிரியின் முகாமுக்குள்ள போய் மரணத்திற்காக நமக்காக மரித்து அந்த மரணத்தை ஜெயித்து இயேசு செத்து போலங்க உயிரோடு மீண்டும் எழும்பினார் அப்படின்றதாங்க சத்தியம், பைபிளுடைய சத்தியம். சரித்திரத்துல டொனால்ட் போய் மரித்து, இன்னைக்கு டொனால்ட் ஒரு பெரிய ராணுவ வீரர், அவனுக்கு அந்த அவார்டு இந்த அவார்டுலாம் கொடுத்தாங்க. ஆனா அவன் 17 பேரை பாதுகாத்து காப்பாத்தி அவனால் என்ன செய்ய முடியல, காப்பாத்தி கொள்ள முடியல. ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ 17 பேருக்காக இல்லைங்க, முழு உலகத்திற்காக. எந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளலையோ, எந்த உலகம் அவரை கேலி செஞ்சுச்சோ, எந்த உலகம் அவரை முகத்துல காரி துப்புச்சோ, எந்த உலகம் அவர் தலை மேல முள்கிரீடத்தை வச்சுச்சோ, எந்த உலகம் அவரை வாருனால சாட்டையினால் அடிச்சுச்சோ, அந்த துரோகிகளுக்காக, அந்த பாவிகளுக்காக, அந்த விரோதிகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் மரித்தவர்களோடு கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்படல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு ராஜாதி ராஜாவாக இன்னைக்கு இந்த தெருவுல உங்க முன்னாடி இயேசு நின்னுட்டு இருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில இயேசு பாவத்தை அன்னைக்கு மன்னிச்சது போல இன்னைக்கும் மன்னிச்சுட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு வந்திருக்கிறாரு. நீங்க சுமந்துக்கிட்டு வந்திருக்கிற குற்றங்கள், குற்ற மனசாட்சி, வலி, வேதனை, வெட்கம், அல்லது அந்த கதையில நான் சொன்ன மாதிரி முடவனை போல உங்களை பயம் முடக்கி வச்சிருந்தா, அல்லது கடன் முடக்கி வச்சிருந்தா, அல்லது சந்தேகம் முடக்கி வச்சிருந்தா, அல்லது பிசாசு பயங்கள் உங்களை இன்னைக்கு கையை காலை உடைச்சி முடக்கி வச்சிருந்தா, உங்களை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி உங்களை விடுதலையாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில இங்க வந்திருக்கிறாரு. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிட்டு அப்படின்ற சத்தியம் இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டு இயேசு அவனுடைய வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்த பிறகு இயேசு கொடுத்த அழைப்பு, நீ என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ராத்திரி வேளையில முடிவில் இயேசு உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ற காரியம், என்னை பின்தொடர்ந்து வா. இயேசுவின் சிலுவையின் அன்பின் செய்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த இயேசுவின் சிலுவையின் அன்பின் செய்தி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. இந்த ராத்திரி வேளையில அந்த இயேசுவின் அன்பிற்கு பிரதியுத்தரமா எத்தனை பேரு மத்தேயுவை போல, மார்க்கை போல, லூக்கா, யோவான், இயேசுவின் சீடர்களை போல எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பின்னாடி வர எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்களாம் உங்களுடைய வேலையை விட்டுட்டு, உங்க வீட்டை விட்டுட்டு, உங்க தொழிலை விட்டுட்டு இயேசுவின் பின்னாடி அப்படியே அன்னாட காட்சியா போங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. இயேசுவின் பின்தொடர்ந்து வருவதன் அர்த்தம் உங்களுடைய இருதயத்துல இந்த ராத்திரி வேளையில இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுக்கிறது தான் அதோடைய அர்த்தம். நீங்க இயேசுவுக்காக செய்ய போறது வேற ஒன்றும் கிடையாது. இயேசுவுக்காக உங்களுடைய காணிக்கைகளை கொண்டாந்து கொடுங்கன்னு நான் சொல்லல. இயேசுவுக்காக நீங்க மதம் மாறுங்கன்னு நான் சொல்லல. இயேசுவுக்காக உங்களுடைய பேரை மாத்திக்கோங்க நான் சொல்லல. இயேசுவுக்காக நீங்க வந்து எங்க சர்ச்சுக்கு வாங்கலாம் உங்களை நான் சொல்லல. இயேசுவுக்காக நீங்க செய்ய போறது ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய இருதயத்துல இயேசுவுக்கு ஒரு இடத்தை நீங்க கொடுக்க போறீங்க. எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இருக்கிறவங்க எல்லாரும் உங்க இடத்துல இருந்து எழும்பி நின்று என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில நீர் கொடுக்கிற அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா நாங்க மாற எங்களுக்கு கிருபையா பாராட்டுங்க. இயேசு சொல்றாரு, என்ன பின்தொடர்ந்து வா. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், உன் வியாதிகள் இதெல்லாம் தீர்வதற்கு முன்பதாக முதல்ல உன்னுடைய பாவங்களா மன்னிக்கிறேன் நானு. உன்னுடைய பாவங்கள்ல இருந்து உனக்கு ஒரு விடுதலையை நான் தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேருக்குங்க அந்த இயேசுவின் பாவ மன்னிப்பு வேணும்? கரங்களை உயர்த்துங்களேன். இயேசு தருகிற பாவ மன்னிப்பு எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்ப நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. நீங்க யாரும் கண்ணை திறக்காதீங்க, யாரும் அங்க இங்கெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல நான் சொல்ற ஜெபத்தை செய்யுங்க. இந்த ஜெப நேரத்துல வெக்கப்படாதீங்க. யார் என்ன பார்த்துருவாங்க, யார் என்ன நினைக்குவாங்க? இது இயேசுவுக்கு உங்களுக்குரிய நேரம். இந்த நேரத்தில் இயேசு தருகிற அந்த மாபெரும் ஸ்லாக்கியமாகிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதை யாரும் தவற விட்டுறாதீங்க. நீங்க இங்க நிக்கலாம், அல்லது தெருவில் நிக்கலாம், அல்லது உங்களுடைய வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். ஆனா இயேசு எந்த செவத்தையும் தாண்டி, எந்த வீட்டையும் தாண்டி உங்களுக்குள்ள வந்து உங்க இருதயத்தில் இன்னைக்கு ராத்திரி வேளையில பேசிட்டு இருக்கிறாரு.
இயேசு உங்களை ரட்சிக்காம இருக்கும்படி எந்த தடையுமே இல்லை. அப்போ நீங்க விசுவாசத்தோடு நான் சொன்ன வார்த்தைகளை நம்பி என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை உங்க பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்குவார். கண்ணை மூடுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்ற ஜெபத்தை, அந்த பாவ மன்னிப்பு பெறுகிறவங்க நீங்க என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த ராத்திரியில என்னோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து எனக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறீர். இனி நான் பாவி அல்ல, இனி நான் பிசாசிற்கு அடிமை அல்ல, இனி நான் பயத்திற்கு அடிமை இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டவன். இயேசு தரும் இலவசமான விடுதலையையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவே, என் இதயத்துக்குள்ள வாங்க, என் வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்க உண்மையும் உத்தமமா ஜெபித்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, குமாரன் யாரை விடுவிக்கிறாரோ, யாரை விடுதலையாக்குறாரோ அவர்கள் மெய்யாகவே விடுதலை ஆனார்கள் என்ற வேதத்தின் வசனத்தின்படி இந்த ராத்திரி வேளையில நீங்க விடுதலை ஆக்கப்பட்டீங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு தருகிற சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்றத முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு நான் இங்க அறிக்கை செய்கிறேன். இப்போ உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். இயேசுவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச நீங்க எல்லாரும் இப்போ நாங்க ஒரு பாடலை இங்க பாடுவோம். நீங்க எல்லாரும் முன்னாடி வரும்படியா உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க யாரும் வெட்கப்படாதீங்க. நீங்க யாரு பார்க்கறா, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்களே, அவங்க பார்ப்பாங்களே, தெரிஞ்சவங்க பார்ப்பாங்களே, யாரு பார்த்தா உங்களுக்கு என்னங்க, இயேசு உங்களை பார்க்கிறார். அதுதான் முக்கியம். உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குதோ, யாரெல்லாம் இப்போ இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புவிச்சீங்களோ, யாருக்கெல்லாம் வியாதிகள் இருக்கோ, உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருந்துச்சுன்னா விசுவாசத்தோட வாங்க, முன்னாடி வாங்க. ஏன்னா இயேசு அன்னைக்கு அந்த முடவனை தொட்டு அன்னைக்கு சுகமாக்குன மாதிரி இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, சுகத்தை தர ஒரு ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால வியாதி இருக்கிறவங்க நீங்க முன்னாடி வாங்க. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் பிசாசின் கட்டுகள் இருக்குதோ, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, வாழ்க்கையில சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கவனிங்க, இது உங்களுடைய நேரம். மற்றவங்க எல்லாம் கண்ணை மூடிக்காங்க, வர விருப்பம் இல்லாதவங்க எல்லாம் கண்ணை மூடிக்காங்க. ஆனா யாரெல்லாம் இயேசுவின் அன்பினால தொடப்பட்டு இந்த ராத்திரி வேளையில இயேசுவுடைய பாவத்தை மன்னித்து, பாவத்தை மாத்திரம் இல்ல உங்களுடைய நோய்களை சுகமாக்குவாருன்னு விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தீங்களோ, நீங்க இந்த பாடல் பாடும் பொழுது நீங்க வரிசையா முன்னாடி வாங்க. வெக்கப்படாதீங்க, முன்னாடி வந்தீங்க நில்லுங்க. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய வியாதிகளுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்க மன சமாதானத்திற்காக ஜெபிப்பாங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பாங்க. எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் அந்த ராத்திரி வேளையில இயேசு நாமத்தினால அந்த கட்டுகள் உடைஞ்சு நீங்க விடுதலையா போவதற்காக உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது ஜெப தேவை இருக்கிறவங்க முன்னாடி எழும்பி வா.